ஐஷு பாட்டி தொந்தரவு பண்ணாத. கூப்பிட்டீங்களா? வா 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 வா. அங்க இருக்க சேர் எடுத்து போட்டுக்காரமா. சொல்லுங்க. மாப்பிளைக்கு எத்தனை மணிக்கு மாப்பிளைன்னு? ராத்திரி 10 மணிக்கு. சந்தோஷமா இருக்கியாமா? இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ளை ஆபீஸ் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல? வராரே, ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல வேலை ஜாஸ்தியோ என்னமோன்னு கேட்டேன். ஓவர் டைம் கூட ஒர்க் பண்ண மாட்டாரு. வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் குழந்தையும் தனியாக விட்டுட்டு போறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, போய் வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. அந்த குறும்பு அப்படியே இருக்கு. அப்பா காஃபி வேணுமாப்பா? வேண்டாம், போமா. ஓகே பாய். கண்ணாடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா, இந்த வீட்டுல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்படா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முத மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாத. ஒன்னு செய்யி, என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் கேட்க. சரிண்ணே, கேட்கறேண்ணே. ஐஷோ, தம்பி வணக்கம். என்ன? எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ, இந்தாங்க. என்ன தம்பி இது? அமௌண்ட்டா? ஆமா, இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய பொழந்து உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்காது, பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேக்குறாரு தம்பி. பெருசா தானே தரேன். இந்தாங்க. எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா கொடுக்குறீங்க? உங்க டிக்கெட். என் டிக்கெட்டை நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க, பிடிங்க போய் சேரு. ஏப்பா, உன்னை வழி அனுப்ப வந்தா நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா, என்னத்தா? நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியா குசும்புமாங்களா? அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பேசாத புள்ள நீ. பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போலீஸ் பாத்துக்கிறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் இங்க எதுக்கு தங்க போற எனக்கு தெரியும். அத்தை மாமா நீ கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. கொழுந்த நாறு கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போய் சொல்லிட்டான்ல. போடி போடா போ. சகல ஏதாவது கோச்சுக்கு போறாரு, நீங்க சொல்லுங்க. சீக்கிரம் வந்துருங்க. பாய்டா. மாப்ள டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரிங்க, வரேங்க. நல்லபடியா போயிட்டாங்க. ஏய், பிஸியா இருந்தாலும் ஃபோன் ஆஃப் பண்ணாத. எல்லாம் பண்ணாத ஃபோனே மாமா வரேன் மாமா. ஓகே சரிங்க, பாய். டாடாடா. see you. எப்ப பார்த்தாலும் கேம் கேம் கேம். எங்கடி உன் கேலண்டர்? என்னடி இது? இன்செக்ட் பாக்ஸ் செய்ய சொல்லிருக்காங்க, செஞ்சிட்டியா? நல்லா படிச்சு பாருமா. ஸ்டூடண்ட்ஸ்க்காக பேரண்ட்ஸ் செஞ்சு தரணும். தட் இஸ் யூ ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ, மும்பைல போய் எங்கடி பூச்சி பிடிப்பேன்? என்னால முடியாது. என்ன கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிச்சிடுவாங்க. நான் கேம் விளையாடுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்றியா? சீரியஸ்மா? உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. ஐஷு, செக்யூரிட்டி கார்டு யாரையாவது கூப்பிடு. நீ போம்மா. இன்செக்ட் பாக்ஸ் வேணும்னா கூப்பிடு. இன்செக்ட் பாக்ஸ் இதுலயா? இல்லடி, உங்க அப்பா தான் சின்ன வயசுல யூஸ் பண்ண ஸ்லேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சிருக்காரு. ட்ரை பண்ணி பாப்போம், கிடைச்சா உன் லக்கு. ஓ, நான் தூக்குறேன். அரே செக்யூரிட்டி, நீ மாக்கி தள்ளி மறலாலோ. அம்மா நான் கட் பண்றேன். இருடி, அவசரப்படாத. ஏய், உன்னோட இன்செக்ட் பாக்ஸ். பை.
பாய். ஆர் கௌதமா? கௌதம் பி இது என்னோட சின்ன வயசு கனவு. அதுக்கு காரணம் எங்கள் ஊரில் இருந்த இன்ஜினியர் ராமன். ஆள் பார்க்க ரொம்ப சுமாராக இருப்பார், ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அவரையே சுற்றி சுற்றி வருவாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நானும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லா பசங்க மாதிரி +2ல் தண்ணி தம்முன்னு சுற்றுனதுனால என்னோடய மார்க் கம்மியாயிடுச்சு. ஆனால் நான் விடலை. எங்கள் சித்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் கொடுக்க வச்சு சீட்டை வாங்கிட்டேன்.